அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயில்லே, டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் வைத்திருக்கக்கூடிய, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த அட்டைகளை வச்சிருக்கீங்க அப்படின்னா, குடும்ப தலைவிகளுக்கு தீபாவளி தினத்தன்று ரூபாய் 5,000 பரிசு தொகையாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்கீமை வெளியிட்டிருக்காங்க. இதற்கான அரசாணையும் விரைவில் பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இதற்கான டோக்கன், அதாவது இந்த 5,000 பரிசு தொகை பெறுவதற்கு டோக்கன் எப்பப்போ கொடுப்பாங்க, எந்த தேதிகள்ல இருந்து டோக்கன் வழங்கப்படும், அதற்கான முழு தகவலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீபாவளி தினத்தன்று எந்த எந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தீபாவளி தினத்தன்று இந்த பரிசு தொகை கொடுத்ததே கிடையாது. இப்போ 2026ஆம் ஆண்டில் திமுக வாக்குறுதியில் தான் இந்த முதல் கட்டமாக தீபாவளி தினத்தன்று நாங்கள் பரிசு தொகையாக இந்த 5,000 கொடுப்போம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்க யார் யாரெல்லாம் பயன்பெற போகிறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுப்பாங்க, என்னென்ன நம்ம சப்மிட் பண்ணணும், ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5,000 ரெடி. தமிழ்நாடு அரசின் சூப்பரான அருமையான ஸ்கீம் அப்டேட் திட்டம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1,000 ரூபாய் நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி, சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டும் அல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வழங்கியும் வந்துட்டு இருக்காங்க. தீபாவளி பரிசு எல்லாருமே இதற்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதற்கான அப்டேட் பாருங்க. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பரிசு காத்திருப்பதாக அறிவிச்சிருந்தாரு. ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார். இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய்.
தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 பரிசாக வழங்கும் இந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான தமிழ்நாடு அரசு ரூபாய் கிட்டத்தட்ட 10,000 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? காத்திருக்கும் தமிழக மக்கள். தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5,000 ரூபாயை வழங்கும் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். ஓகேங்களா? ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியாச்சுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கான டோக்கன் வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து, இந்த மாதத்தோட 20ஆம் தேதியிலிருந்து இதற்கான டோக்கன் கொடுப்பாங்க. எல்லாரும் வாங்கிக்கோங்க, பயன்பெறுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அரசு ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.